சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. கேரளத்தில் 12 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி விவரிக்கிறார் தொகுப்பாளர் அஞ்சலி. நன்றி கவிதா. நேர்களே, இப்போ கேரளம் மட்டும் இல்லை, கேரளமுக்கு ஒரு 12 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. இது தமிழகத்திலையும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத முதல்ல நம்ம ரேடார் வரைபடம் என்ன சொல்கிறது அப்படிங்கிற தகவலை பார்த்துட்டு கேரளமில் இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல நமக்கு ரேடார் வரைபடம் என்ன சொல்லுது, அங்கே 12 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ அதன்படி நம்ம பார்க்கும் பொழுது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 4 மணி நிலவரப்படி பார்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கேரளமில் பாருங்கள், கண்ணூர், கோழிக்கோடு, கொச்சி, ஆலப்புழா, அதே மாதிரி பட்டாம்பி, திருச்சூர், வண்டிப்பெரியார், கோன்னி, கொல்லம், திருவனந்தபுரம் இந்த பகுதிகள்லாம் இன்னைக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக சொல்லக்கூடிய திருச்சூரில் இன்னைக்கு மதியம் இல்லை, இன்னைக்கு ஒரு 6 மணிக்கு மேலே ஒரு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இந்த மழையினுடைய எதிரொலி அப்படிங்கிறது நமக்கு சென்னையிலையும் இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நமக்கு ஒரு 7 மணிக்கு மேலே இந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஏன்னா இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய மழையானது, இந்த பருவமழை அப்படிங்கிறது மெல்ல மெல்ல நமக்கு சென்னை பக்கமும் திரும்புது. இது சரியா நம்ம இன்னைக்கு மாலை ஒரு 7 மணி நிலவரப்படி பார்க்கிறோம். 7 மணி நிலவரப்படி நம்ம பார்த்தோன்னா ஒரு கனமழை இருக்கிறது நமக்கு காட்டுது. எங்கெங்கன்னா குறிப்பா அப்படின்னு பார்த்தோன்னா மதுராந்தகம், கல்பாக்கம், செய்யூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தாம்பரம், அரக்கோணம், சென்னை. இந்த கேரளாவிலேருந்து வரக்கூடிய மழை கர்நாடகா, பெங்களூர் அங்கேயும் நீடிக்குது. அடுத்தபடியாக நமக்கு பார்த்தோன்னா நமக்கு நீலகிரி, கோவை இந்த மாதிரி இடங்களில் தான் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நேரம் நம்ம ரேடாரில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒரு சாயந்தரம் ஒரு 7-8 மணிலேருந்து அதிகாலை ஒரு 4-5 மணி வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது குறிப்பாக சொல்ல போனோன்னா இங்கே கடலோர மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், பன்ருட்டி, புதுச்சேரி, கடலூர் இந்த பகுதிகளையும் இன்னைக்கு இரவு நமக்கு ஒரு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்கிறோம். இது வானிலை நிலவரம் நமக்கு சொல்லக்கூடிய தகவல். அதே மாதிரி டெல்டா பகுதிகளையும் இன்னைக்கு ஈவினிங் போல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். குறிப்பா சொல்லணும்னா காரைக்குடி, தேவக்கோட்டை, தஞ்சாவூர், கும்பகோணம், ஜெயங்கொண்டம், மன்னார்குடி, முத்துப்பேட்டை, வேதாரண்யம் இங்கெல்லாம் இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய பருவமழையினுடைய எதிரொலியானது நமக்கு கொஞ்சம் இந்த காற்று ஈர்க்கப்பட்டு சென்னையிலிருந்து கீழே இருக்கக்கூடிய நமக்கு தேவக்கோட்டை வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த மாதிரியான மழை வாய்ப்புகள் நமக்கு இருக்கும் பொழுது கேரளாவில் என்ன நிலவரம் அப்படிங்கிறதையோ நம்ம பார்த்துடலாம். ஏற்கனவே பார்த்தோன்னா எல்னினோ இருக்கு, அதனால மழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இது அப்படியே இப்போ கொஞ்சம் ஆப்போசிட்டாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அஸ்ஸாம்லலாம் அவ்வளோ மழைகள் பதிவாகி கிட்டத்தட்ட 82 கால்நடைகள் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க, நிறைய பேர் வீடு உடைமைகளாக இல்லாமல் தவிக்கிறாங்க அப்படிங்கிறது. இதே சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக கேரளா பக்கமும் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது இப்போ பார்த்தோன்னா இது 3வது முறை அங்கே கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதா. ஏன்னா ஜூலை 7 மேப்பாடியில் ஒரு நிலச்சரிவு நடந்திருந்துச்சு. அனக்கம்போயில், அப்புறம் கல்லாடி, மேப்பாடி இந்த சுரங்கப்பாதை பணி நடந்தப்ப அங்கே கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நிலச்சரிவு ஏற்பட்டு 8 தொழிலாளர்கள் வரைக்கும் அங்கே உயிரிழந்தாங்க. இது 7 ஜூலை. அதே நம்ம இப்போ ஒரு லாஸ்ட் வீக் பார்த்தோம், போன வாரம் பார்த்தோம்னா கரெக்டாக ஆகஸ்ட் 1, 2026 அன்னைக்கு அதிகாலை 2 மணி அளவில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருந்துச்சு. அந்த நிலச்சரிவிலையும் கிட்டத்தட்ட 8 பேர் வரைக்கும் உயிரிழந்தாங்க. முன்னாடி ஒரு 8, அப்புறம் ஒரு 8, ஆக மொத்தம் 16. அதே போல் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் கேரளாவில்னு பார்த்தோன்னா 15 பேர் வரைக்கும் இறந்திருக்காங்க. பருவமழை அங்கே தீவிரம் அடைஞ்சிருக்கிறதுனால ஒரு பக்கம் நிலச்சரிவு, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கடும் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய உயிரிழப்புகள் அடுத்தடுத்து பதிவாகுது. இது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க. 8 பேரை இது வரைக்கும் காணவில்லை, 7லேருந்து 8 பேரை வரைக்கும் காணவில்லை அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஜூன் 1லேருந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் வழக்கமாக கேரளாவினுடைய இயல்பான மழை பொழிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது 1323 மில்லிமீட்டர் தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை இந்த தேதியில் 928 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. இது இயல்பை விட 30% குறை
குறைவு அப்படின்னாலும் ஆனால் அந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்குது. 17 வீடுகள் முழுமையாக சேதமடைஞ்சிருக்கு. 127 வீடுகள் வந்துட்டு பாதி அளவுக்கு பகுதி அளவாக சேதமடைஞ்சிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. கண்ணூர் மாவட்டம் பத்தனம்திட்டா இந்த பகுதிகள்லாம் ரொம்ப தீவிரமான ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்கு. கண்ணூரில் மட்டும் 320 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல கண்ணூரில் இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குது, அந்த காட்சிகள்லாம் நமக்கு எப்படி கிடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். വണ്ണായിക്കടവ് പാലത്തിന്റെ ദുരവസ്ഥ. இப்போ நம்ம பார்த்தோன்னா அதாவது முழுசாகவே சில வீடுகள்லாம் மழை நீரில் மூழ்கி இருக்கு. மீட்பு பணிகள் மூலமாக படகுகள் மூலமாக வந்து அவங்கள மீட்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை மீட்பு துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டங்களுக்கு பார்த்தோன்னா கேரளாவில் பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை விடப்பட்டிருக்கு. அதே போல் அணைகள் எல்லாமே வந்துட்டு நிரம்பிட்டு வருது. சாலைகள் வீடுகள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து வெள்ளத்தால் மூழ்கிட்டு வருது அப்படின்லாம் சொல்லப்படுது. இதற்கிடையில் நம்ம பார்த்தோன்னா ஒரு வீடு இடிஞ்சு விழுந்து அங்கே இடத்துல ஒரு கார் வந்து முற்றிலுமா நொறுங்கி இருக்கு. அந்த பகுதியில் யாராவது உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் அதற்கான பதில் எதுவும் இல்லை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வீடோ காரு இது மாதிரியான மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அங்கே ரொம்ப நொறுங்கி போயிருக்கு. அந்த காட்சிகள்லாம் கூட பதிவாகியிருக்கு. அதெல்லாம் நாம் இப்போ பார்த்தலாம். ஓகே, நம்ம பார்த்த காட்சிகள் வந்து கார் மழை நீரில் மூழ்கி அதை பின்னாடி இழுத்துட்டு வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ஆனால் இதே போல் வந்து ஒரு சில இடங்களில் வீடுகள் இடிஞ்சு விழுந்து அதன் மூலயமா கார்கள் கூட சேதமாக இருந்துச்சு. அந்த காட்சிகள்லாம் பதிவாக இருந்ததையும் நம்ம பின்வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம் நேர்களே. இதற்கிடையில் பார்த்தோன்னா நாடுகாணி அப்படிங்கிற பகுதியில் எல்லாரும் அங்கே நின்று அந்த ஆய்வு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பகுதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேமராலாம் வச்சுட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் சூழ்ந்து அந்த இடத்த பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அந்த இடத்துல மண் சரிவு ஏற்பட்டுச்சு. அதை பார்த்த உடனே அங்க இருந்த மக்கள்லாம் சிதறி அடிச்சுட்டு ஓடின காட்சிகள்லாம் கூட பதிவாகி இருந்துச்சு. அந்த காட்சிகளையும் பார்ப்போம். அதாவது இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கிற இடத்துல நிற்கக்கூடாதுன்னு பல தடவை சொன்னாலும் அங்கே நின்றுட்டு இருந்த நேரத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டப்போ எப்படி மக்கள் சிதறி ஓடினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த நம்ம காட்டின இந்த வீடியோ. இது மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் வந்து பாறைகள் சரிஞ்சிருக்கு. இங்கெல்லாம் மீட்பு பணிகளை நடத்திட்டு வராங்க. இது வரைக்கும் 15 பேர் உயிரிழந்திருக்காங்க. 7லேருந்து 8 பேரை வரைக்கும் காணலை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வி.டி. சதீசன் அவருடைய தரப்புலேருந்தே அதிகாரப்பூர்வ அறிவிப்பெல்லாம் கூட வெளியாகிருக்கு. கிட்டத்தட்ட 5790
92 பேர் வரைக்கும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. 209 பேர் வரைக்கும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறதா தகவல்லாம் கூட வெளியாகிருக்கு. அதே நேரத்தில் ஒரு பக்கம் வீடுகளை இழந்து, இன்னொரு பக்கம் உடைமைகளை இழந்து நிறைய பேர் அங்கே தவிச்சிட்டு வரக்கூடிய நிலையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கேஆர்எஸ் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தும் அதிகரிச்சிருக்கு. இந்த மாதிரி அணைகள் எல்லாம் நிரம்பிட்டு வரதுனால பீர்மேடு, தொடுபுழா இந்த பகுதிகளில் மட்டும் ஒரே நாளில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியிருக்கு. ஒரு சில இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கு, நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் கேரளத்தினுடைய தற்பொழுது கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வருடம் எல்லா பருவமழைக்கும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த கேரளம் சந்திச்சுட்டு வருது. அப்படின்னா அதற்கு எந்த ஒரு மாறுபாடும் இல்லை, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த வருஷமும் இது ஒரு எடுத்துக்காட்டாக தான் பதிவாகியிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது கூட இந்த அளவுக்கு வந்து அடுத்தடுத்த நிலச்சரிவெல்லாம் வந்து கேரளா சந்திக்கல. ஆனால் இப்போ பார்த்தோன்னா 7ஆம் தேதி, அடுத்தபடியாக போன வாரம் 1ஆம் தேதி, இப்போ மறுபடியும் இன்னைக்கு இப்படி நிறைய இடங்களில் தொடர்ந்து ஒரே மாதத்தில் 3 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா இதற்கான காரணம்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி வந்து பார்த்தோன்னா கேரளம்ல நிறைய பெரிய பெரிய மரங்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து இந்த பாறைகளையும் இந்த மண்ணையும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அது எப்போவுமே கேரளா அப்படிங்கிறது ஒரு சரிவான இடம் தான், ஸ்லோப்பாக இருக்கும், மேடாக இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி மரங்கள் இழுத்து பிடிச்சிருந்ததெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய மரங்களை வெட்டிட்டாங்க. ஒற்றை பயிர் சாகுபடி அப்படிங்கிறத வந்து இப்போ கேரளம்ல அதிகமாகிட்டாங்க. இதற்கான காரணங்கள் தான் இப்படி தொட்ட சின்ன ஒரு மழைக்கெல்லாம் வந்துட்டு அங்கே நிலச்சரிவு ஏற்படுறதும், தேயிலை, காஃபி இந்த மாதிரியான பெரிய பெரிய தோட்டங்கள்லாம் வந்து அங்கே வந்து அதிகரிச்சுட்டு வர்றது தான் ஒரு காரணம் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக சொல்லப்படக்கூடிய காரணங்களாக இருக்குது. அதே மாதிரி காடுகளில் பார்த்தோன்னா 300 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழையெல்லாம் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரம்லாம் பார்த்தோன்னா எல்லாரும் வந்து சபரிமலைக்கு போகக்கூடிய ஒரு நேரமாக கூட இருக்கும். அங்கே யாத்ரீகர்கள்லாம் போவாங்க. இப்போ அவங்களெல்லாம் வர வேணாம் அப்படின்னு அந்த அரசே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நடக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் 2-3 தேதிகளை யாரும் வந்து சபரிமலை கோயிலுக்கு வர வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓணம் பண்டிகை வர இருக்கு. அதற்கும் யாராவது கேரளத்திற்கு பயணம் பண்ண இருக்கீங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வ தகவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 12, 13 இந்த தேதிகளில் அரசு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஆகஸ்ட் 16, 21 தேதிகளில் வந்து நீங்கள் கேரளமுக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா என்ன அரசு சொல்லுதோ, அங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத தமிழக அரசு சொல்லுதோ அதை பயன்படுத்தி மற்ற சுற்றுலா பயணிகள்லாம் கேரளமுக்கு பயணம் செய்கிறத வந்து முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு கேரளமில் இருக்கக்கூடிய சூழல். யாராவது கேரளமுக்கு பயணம் பண்ண இருக்கீங்க அப்படின்னா அதையும் வேணான்னு அரசு தடுத்திருக்காங்க. உயிரிழப்புகளும் அங்கே பதிவாயிட்டு வருது, இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. கேரளத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு இயற்கை பேரிடர், இப்போதைக்கு பேரிடர் அப்படின்னு அறிவிக்கல, ஆனால் இயற்கை சூழலால அங்க ஒரு அசாதாரண சூழல் நிலவுது அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.